லூக்கா சுவிசேஷம் 14வது அதிகாரம் 25 முதல் நம்ம வாசித்தோன்னு சொல்லி சொன்னால் 25 முதல் கடைசி வரைக்கும் நம்ம வாசித்தோன்னு சொல்லி சொன்னால் அங்கே சில காரியங்களை ஆண்டவர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். நீங்கள் கவனிக்க வேண்டும். சேர்ந்து எல்லாம் வாசித்துருவோமா? தமிழ் தெரியுமில்ல? வாசிக்கலாம்ல? வாசிக்கலாமா? 25 35 வரைக்கும் வாசித்துறோம். 10 வசனத்தை வாசித்துட்டு இந்த 10 வசனத்திலிருந்து சில காரியங்களை தியானித்து முடிச்சிருவேன். கர்த்தருக்கு தோத்திரம், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம எல்லாரும் சேர்ந்தே வாசிக்க போகிறோம். 1 2 3. பின்பு அநேக ஜனங்கள் அவரோடே கூட பிரயாணமாய் போகையில் அவ்விடமாய் அவர் திரும்பி பார்த்து, யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தன் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீசனாய் இருக்க மாட்டான். தன் சிலுவை எடுத்துக்கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீசனாய் இருக்க மாட்டான். உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாயிருந்து அஸ்திபாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமல் போனால், பார்க்கிறவர் எல்லாரும் இந்த மனுஷன் கட்டத் தொடங்கி முடிக்க திராணி இல்லாமல் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்க்கிறதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு உட்கார்ந்து செலுஞ்செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ? அன்றியும் ஒரு ராஜா மற்றொரு ராஜாவோடே யுத்தம் செய்ய போகிற போது தன்மேல் 20,000 சேவகரோடே வருகிற தன் 10,000 சேவகரை கொண்டு இருக்கக்கூடுமோ கூடாதோ என்று முன்பு உட்கார்ந்து ஆலோசனை பண்ணாமல் இருப்பானோ? கூடாதென்று கண்டால் மற்றவன் இன்னும் தூரத்தில் இருக்கும் போதே ஸ்தானாபதிகளை அனுப்பி சமாதானத்துக்கானவைகளை கேட்டுக்கொள்வானே. அப்படியே உங்களில் எவனாயிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். உப்பு நல்லதுதான், உப்பு சாராமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? காயிலும் எருவுக்காயிலும் உதவாது, அதை வெளியே கொட்டி போடுவார்கள். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் வாசித்த இந்த வேத பகுதியிலே 3 காரியங்களை பார்க்கிறோம். நீங்கள் 25 வசனத்தை வாசித்தீங்கன்னா ஆண்டவராகி இயேசு சொல்வதை பார்க்கிறோம். பின்பு அநேக ஜனங்கள் அவரோட கூட பிரயாணமாய் போகையில் அவர்களிடமாய் அவர் திரும்பி பார்த்து என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அநேக ஜனங்கள் அவருக்கு பின்பதாக போய்கொண்டிருந்தார்கள். கவனிக்க வேண்டும். இயேசு இந்த பூமியிலே ஜீவித்த போது 12 பேர் சீசர்கள் இருந்தார்கள், 70 பேர் இருந்தார்கள். அதோடு மாத்திரமல்ல, திரள் கூட்ட ஜனங்கள் இயேசு எங்கே போனாலும் பின்னாலே போய் கொண்டிருப்பார்கள். அல்லேலூயா. எங்கே இயேசு போனாலும் திரள் கூட்ட ஜனங்கள் போய் கொண்டிருக்கும். ஒரு நாளிலே கூட உட்கார்ந்திருந்தான், அவன் பார்க்க முடியாது. ஆனால் யாரோ அநேகம் பேர் நடந்து செல்வதை காதிலே கேட்டான். ஏன் இப்படி கேட்டான் தெரியுமா? நிறைய பேர் சட 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 நடந்து போய்கிட்டே இருந்தாங்க இயேசுவுக்கு பின்னால. தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொன்னான். அப்போ இயேசு எங்கே போனாலும் ஒரு கூட்ட ஜனங்கள் பின்னாலே போய்கிட்டே இருப்பாங்க. பார்த்துக்கிடுங்க. மலைக்கு போனால் மலைக்கு போவாங்க, கடலோரத்துக்கு போனால் கடலோரத்துக்கு போவாங்க, யார் வீட்டுக்கு சாப்பிட போனால் அங்கே போவாங்க, உபதேசம் பண்ணால் போவாங்க. எங்கே போனாலும் ஒரு கூட்ட ஜனங்கள் பின்னாலே போய்கிட்டே இருந்தாங்க. பார்த்துக்கிடுங்க. அப்படி ஒரு நாளிலே இயேசு கிறிஸ்து போய் கொண்டிருக்கும் போது ஒரு கூட்ட ஜனங்கள் பின்னாலே வந்து கொண்டிருக்கிறார்கள். கவனிக்க வேண்டும், கவனிக்க வேண்டும். கற்பனை பண்ணி பாருங்க. இயேசு போய் கொண்டிருக்கிறார், ஒரு கூட்ட ஜனங்கள் பின்னால் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவர்கள் அப்படி போகையில் அவர்கள் பக்கமாய் அவர் திரும்பி பார்த்து, அவர்கள் பக்கமாய் அவர் திரும்பி பார்த்து, இயேசு கூட ஒரு கூட்ட ஜனங்கள் வந்து கொண்டிருக்கிறாங்க. அப்படி போய்கிட்டே இருக்கும்போது அவர் டப்புன்னு திரும்பி பார்க்கிறாரு. பார்த்துக்கிடுங்க. திரும்பி பார்த்து 3 காரியங்களை சொல்றாரு. பார்த்துக்கிடுங்க. அதாவது அவங்களுக்கெல்லாம் என்ன நினைப்பு தெரியுமா? அவங்களுக்கு நினைப்பு என்னன்னா, இயேசுவுக்கு பின்னாலே நம்ம போகிறதுனால நம்மளும் சீசர்கள்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. பார்த்துக்கிடுங்க. நினப்பு தான் பொழப்ப கிடக்குன்னு சொல்லுவாங்க. பார்த்துக்கிடுங்க. இங்கே இயேசுக்கு பின்னால் எங்கே போனாலும், பிரசங்குக்கு போனாலும் சரிதான், சாப்பாட்டுக்கு போனாலும் சரிதான், யார் வீட்டுக்கு விருந்துக்கு போனாலும் சரிதான், அற்புதம் செய்ய போனாலும் சரிதான், ஒரு கூட்ட ஜனங்கள் இயேசுக்கு பின்னாலே போய்கிட்டு இருந்தாங்க. அவங்கள என்ன நினைப்பு தெரியுமா? இயேசுக்கு பின்னாலே நம்ம போகிறதுனால நம்மளும் சீசர்கள்னு சொல்லி நினைப்பு. பார்த்துக்கிடுங்க அவங்களுக்கு.
அவங்கள திரும்பி பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, அப்பா எனக்கு பின்னாலே வர்றதுனால எனக்கு நீ சீசன் கிடையாது, எனக்கு நீ சீசனா இருக்கணும்னா உங்ககிட்ட 3 காரியம் தேவை அப்படின்ட்டு 3 காரியங்களை அங்கே ஆண்டவர் சொல்வதை பார்க்கிறோம். முதல் காரியம் என்னவென்று சொன்னால் 26வது வசனம். யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான். 2வது காரியம் 27வது வசனம். தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீசனாய் இருக்க மாட்டான். 3வது காரியம் 33வது வசனம். அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகள் எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் எனக்கு சீசனாய் இருக்க மாட்டான். கர்த்தருக்கு தோத்திரம், கர்த்தருக்கு தோத்திரம், கர்த்தருக்கு தோத்திரம். ஆண்டவர் நினைவுகளையும் சிந்தனைகளையும் அறிகிற ஒரு ஆண்டவர். நன்றாய் கவனிக்க வேண்டும். நான் சொல்கிற வார்த்தையில் மிக முக்கியமான வார்த்தைகள். ஆண்டவர் நம்முடைய வார்த்தை வாயிலே சொல் புறவாதற்கு முன்பதாக அறிந்திருக்கிறார், உண்மைதான். ஆனாலும் நம்முடைய நினைவுகளையும் யோசனைகளையும் சிந்தனைகளையும் அறிந்த ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அங்கே ஒரு திரள் கூட்ட ஜனங்கள் பின்னால் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க எண்ணமெல்லாம் எப்படி இருக்குதுன்னா, அவங்க சிந்தையெல்லாம் எப்படி இருக்குதுன்னா, நான் இயேசுவுக்கு பின்னாலே போகிறதுனால நானும் இயேசுவுக்கு சீசன். நம்மளும் நினைப்போம், நான் ஆலயத்திற்கு ஒழுங்கா வர்றதுனால இயேசுவுக்கு சீசன், ஒழுங்கா காணிக்கை கொடுக்கறதுனால இயேசுவுக்கு சீசன், தசமபாகம் ஒழுங்கா கொடுக்கறையா நான் இயேசுவுக்கு சீசன், நான் அதிகமாக ஜெபிக்கிறேன் நானும் இயேசுவுக்கு சீசன், வேதத்தை அதிகமாய் வாசிக்கிறேன் நானும் இயேசுவுக்கு சீசன், நானும் ஊழியம் செய்கிறேன், முழு நேரமாய் தேவனுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறேன், செயல்படுகிறேன், நானும் இயேசுவுக்கு சீசன் என்று யோசித்துக் கொண்டிருக்கலாம். இப்படி யோசித்துக் கொண்டிருந்த மக்களை பார்த்துதான் ஆண்டவர் 3 காரியங்களை சொல்லுகிறார். 3 காரியங்களை சொல்லி, என் பின்னாலே நீ வந்ததுனால சீசன் அல்லப்பா, நீ ஜெபிக்கிறதுனால எனக்கு சீசன் அல்லப்பா, நீ வேத வாசிக்கிறதுனால சீசன் அல்லப்பா, நீ எனக்கு காணிக்கை கொடுக்கறதுனால சீசன் அல்லப்பா, எனக்கு நீ முழு நேரமா ஊழியம் செய்யறதுனால சீசன் அல்லப்பா, இன்னும் ஒரு 3 காரியம் வேணும்னு ஆண்டவர் அங்கே சொல்வதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இந்த பூமியில 12 சீசர்களை அனுப்பும்போது சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? நீங்கள் உலகம் எங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஞானஸ்தானம் கொடுத்து என்ன பண்ணுங்க, சீசர்களாய் மாற்றுங்கள் என்று ஆண்டவர் கட்டளை கொடுத்தார். ஆண்டவர் ஏதோ ஒரு கூட்டம், தனக்கு பின்னால் வருகிற ஒரு கூட்டம் மக்களை ஆண்டவர் எழுப்ப சொல்லவில்லை. ஏதோ ஜெபிக்கிற மக்களையும் வேத வாசிக்கிற மக்களையும் ஆண்டவர் எழுப்ப சொல்லவில்லை. சீசர்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், எனக்கென்று ஒரு கூட்ட சீசர்களை நீங்கள் எழுப்புங்கள், நீங்கள் எழுப்புங்கள். ஆண்டவர் விரும்புவது சீசர்கள். ஆண்டவர் விரும்புவது தனக்கு பின்னாலே வருகிற பெரும் கூட்டம் அல்ல. எல்லோரும் தோத்திரம் போட்டா தோத்திரம் போடுகிறது, எல்லோரும் அல்லேலியா போட்டா அல்லேலியா போடுகிறது, எல்லோரும் ஆண்டவரை ஆராதித்தால் ஆராதிப்பது. அப்படி மக்கள் ஆண்டவருக்கு தேவையில்லை. வருகிற மக்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், என் பின்னால வர்றதுனால நீங்க சீசன்னு யோசிக்காதீங்கப்பா, உனக்கு 3 காரியம் வேணுப்பா. 1 வெறுத்து விட வேண்டும், 2வது சிலுவையை சுமக்க வேண்டும், 3வது உனக்குள்ள எல்லாவற்றையும் வெறுக்க வேண்டும். 3 காரியங்களை அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்வதை பார்க்கிறோம். இந்த காரியங்கள்லாம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா தான் சீசனுப்பா, இருந்தா பின்னாலப்பா, இல்லைன்னா போயிட்டே இருங்க. கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? நான் இயேசுவா இருந்தால் என்ன சொல்லியிருப்பேன் தெரியுமா? வாங்க, இன்னும் பெருங்கூட்டம் வாங்க, நீங்கள்லாம் வாங்க, நீங்கள்லாம் வாங்க. ஒரு பெருங்கூட்டம் போனால் எனக்கு ஒரு பெரிய பந்தாவாக இருக்கும், பார்த்துக்கிடுங்க. ஆண்டவர் கூட்டத்தை சேர்க்கிற ஆள் இல்லை, இருக்கிறத கழிக்கிற ஆள். 10 கன்னிகைகள் வந்தாங்க, புறப்பட்டாங்க, மணவாளன் தூக்கி ஓடிக்கிட்டு இருந்தாங்க. 10 பேரை எடுத்துக்கொள்ளணும்னா ஆண்டவர் எப்போ வந்திருக்கணும்? 1வது வசனத்திலே வந்திருக்கணும், பார்த்துக்கிடுங்க. 10 பேர் தீவட்டியும் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, பார்த்துக்கிடுங்க. திப்பு திப்பு திப்புன்னு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. 10 பேரும் அழிவழியா போட்டு தோத்திரம் போட்டு சந்தோஷத்தோட போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் வந்திருந்தாருன்னா 10 பேரும் போயிருக்கலாம், பார்த்துக்கிடுங்க. ஆண்டவருக்கு 10 பேரையும் கூட்டிட்டு போறது விருப்பம் இல்லை. 5 பேரை விட்டுட்டு போகணும்னு ஆசைப்பட்டதுனால தான் அவங்கள தூங்க போட்டு கொரட்டை வர வச்சு 12 மணி வரைக்கும் தூங்க வச்சு
அந்த இருக்கிற தீவட்டி எரிஞ்சு கரியாகி புகையெல்லாம் போக வரைக்கும் வெயிட் பண்ணி ஜன்னல் வழியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. இவங்க எப்போ கடைக்கு போவாங்க, எப்போ கடைக்கு போவாங்க, எப்போ கடைக்கு போவோம், ஜன்னல் வழியை பார்த்துக்கிட்டே இருந்தவர் கடைக்கு போன உடனே கதவை டப்புன்னு திறந்து 5 பேரை கூட்டிக்கிட்டு டப்புன்னு கதவை அடைச்சிட்டார். பார்த்துக்கிடுங்க. ஆண்டவர் பெருங்கூட்டத்தை சேர்க்கிற ஆறு இல்லை, ஆண்டவர் பெருங்கூட்டத்தை ஆண்டவர் கழிக்கிற ஆட்கள். பார்த்துக்கிடுங்க. இங்க பெருங்கூட்டம் வருது, ஆண்டவரே பெருங்கூட்டம் வந்தோம், நானே சரி வாங்க வாங்கன்னு கூட்டிருப்பேன். ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நில்லுப்பா, கொஞ்சம் நில்லு, நான் சில காரியம் சொல்றேன், இதெல்லாம் உங்ககிட்ட இருந்தா பின்னால வா, இல்லைன்னா போய்கிட்டே இரு அப்படிங்கிறார். போய்கிட்டே இருங்கிறார். முதல் காரியம் என்னன்னு சொல்லி சொன்னா, நான் வாசிக்கிறேன் 26வது வசனம். யாதொருவன் என்னிடத்தில் வந்து ஆண்டவர்கிட்ட வராதவங்களை பத்தி ஆண்டவருக்கு பிரச்சனையே இல்லை. பார்த்துக்கிடுங்க. புறஜாதி மக்களை பத்தி பிரச்சனை இல்லை, ஆண்டவரை அறியாதவங்களை பத்தி பிரச்சனை இல்லை. ஆண்டு சொல்றாரு, யாதொருவன் என்னிடத்தில் நீ என்கிட்ட ரட்சிப்பை பெற்றுக்கிட்டியா, ஞானஸ்தானம் எடுத்துட்டியா, அபிஷேகம் பெற்றுட்டியா? யாதொருவன் என்னிடத்தில் என்கிட்ட வந்த பின்பு. ஆண்டவர்கிட்ட வராமல் அலைகிறாங்களா, தப்பு இல்லை பிரதர், நீங்கள் போய்கிட்டே இருங்க அப்படிம்பார் ஆண்டவர். நீ என்கிட்ட வந்துட்டீன்னா முதல்ல ஒரு காரியம் உனக்குள்ள உண்டாகணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறாரு. பார்த்துக்கிடுங்க. சீசனாக இருப்பதற்கு முதல் தகுதி என்னவென்று சொன்னால் கிறிஸ்துவின் மீது முதல் அன்பும் முழு அன்பும் வைக்க வேண்டும். நம்பர் 1. சீசனாக இருப்பதற்கு முதல் தகுதி என்னவென்றால் முதல் அன்பும் முழு அன்பும் ஆண்டவர் மேல் வைக்க வேண்டும். அதைத்தான் அங்கே சொல்லுகிறார். யாதொருவன் என்னிடத்திலே தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு அப்போ என்ன செய்கிறது சொல்லுங்க? குடும்பத்தை என்ன பண்ணுறது? ஆண்டவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? உன் மனைவி பிள்ளைகள் சகோதரன் சகோதரி அம்மா அப்பா எல்லாத்தையும் வெறுத்து விடணுங்கிறாரு. அப்போ டைவர்ஸ் பண்ணிடுறதா? வீட்டை விட்டு வெளியே துரத்திடுவோமா எல்லாரையும்? நம்ம வீட்டு வெளியே வந்துடலாமா? பரதேசி மாதிரி வெளியே வந்துடலாமா? ஆண்டவர் சொல்ல வர்றது என்னன்னா, எப்பா என் மேலே உனக்கு முழு அன்பும் முதல் அன்பு இருக்கணும்னு விரும்புகிறார். பார்த்துக்கிடுங்க. எனக்கு இணையாக யார் மேலேயும் நீ அன்பு கூறக்கூடாதுன்னு சொல்கிறாரு. பார்த்துக்கிடுங்க. இதை நீங்கள் இன்னும் விளக்கமாக வாசிக்கணும்னு சொல்லி சொன்னால், நீங்கள் மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, 10:37 வாசித்தீங்கன்னா, மத்தேயு 10:37, தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன். வெறுத்து விடுவது என்ற உடனே அன்பு செலுத்தாமல் வெறுத்து ஒதுக்குவதல்ல, அல்லது வீட்டை விட்டு துரத்துவதல்ல, அல்லது வீட்டை விட்டு நாம் வெளியே வருகிற காரியம் அல்ல. நம்முடைய முதல் அன்பும் முழு அன்பும் ஆண்டவர் மேலே இருக்க வேண்டும். என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் மனைவியையாவது பிள்ளைகளையாவது சகோதரிகளையாவது சகோதரனையாவது தாயையாவது தகப்பனையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு சீசனாய் இருக்க மாட்டான் என்று ஆண்டவர் அங்கே சொல்வதை நாம் அங்கே பார்க்கிறோம். ஒரு கூட்ட ஜனங்கள் பிள்ளை வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்கள பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நில்லுப்பா, நில்லு, என் பின்னாலே நீ வர விரும்புனா எல்லாத்த காட்டிலும் என்னதான் நீ அதிகமாய் நேசிக்க வேண்டும், என் மீது தான் முழு அன்பு வைத்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் அங்கே சொல்வதை பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு ரவுண்டு இருக்குதுன்னா, நான் சுருக்கமாக போகிறேன், ஒரு ரவுண்டு இருக்குதுன்னா அந்த ரவுண்டுக்குள்ளே இயேசு மாத்திரம்தான் இருக்கணும், மீது எல்லாரும் ரவுண்டுக்கு வெளியே. பார்த்துக்கிடுங்க. விளங்குதா? விளங்குனாதான் நீங்கள் விளங்குவீங்க.
ஒரு ரவுண்டு இருக்குதுன்னா எல்லாமே ரவுண்டுக்கு வெளியே தான் இருக்கணும், அந்த ரவுண்டுக்குள்ள இயேசு மாத்திரம்தான் இருக்கணும்னு விரும்புறாரு. அப்படிப்பட்டவன் தான் சீசர்கள். அதான் ஆண்டவர் சொன்னாரு, உன் முழு இருதயத்தோடும், உன் முழு மனதோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு சிந்தையோடும் நீ என்னிடத்திலே அன்பு கூற வேண்டும். முழுசும் முழுசும் முழுசும். அந்த ரவுண்டுக்குள்ள யாருமே உள்ள ஒரு கை வைக்கிறத கூட ஆண்டவர் விரும்புறது இல்லை. பார்த்துக்கிடுங்க. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? அவர் நம்மீது அன்பு கூர்ந்து ஜீவனையே நமக்காக கொடுத்திருக்கிறார். நம்மீது அன்பு கூர்ந்து முழு இரத்தத்தையும் அப்படியே சிந்தி நமக்காக ஜீவனையே கொடுத்தபடியினாலே முதல் அன்பும் முழு அன்பும் அவருக்கு மாத்திரம் செலுத்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் வாலிப வயசில் இருக்கும்போது நல்ல அன்பு கூறுவேன், பாட்டு படிப்பாங்க, ரொம்ப தீயா நிற்பாங்க. கல்யாணம் முடிஞ்ச உடனே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஆட்டம் ஆடும். அதுக்கு பிறகு பிள்ளைகள் பிறந்தவங்க இன்னும் கொஞ்சம் ஆட்டம் ஆடும். பேர பிள்ளை வந்த பிறகு இன்னும் கொஞ்சம் ஆட்டம் ஆடும். பார்த்துக்கிடுங்க. கடைசியாக பார்த்தா முதல்ல மனைவி பிள்ளை பேர பிள்ளை இப்படி உள்ளே வந்து 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 உள்ள நெருக்கடி ஆன உடனே ஆண்டவர் வெளியே போயிடுவார். பார்த்துக்கிடுங்க. இப்போ இவ்வளோ பேர் இருக்கிறோம், நெருக்கடி ஆயிட்டுனா கொஞ்சம் காற்று வாங்க வெளியே போ, நம்மளே போயிடுவோம். பார்த்தீங்களா? அது மாதிரி அந்த ரவுண்டுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக ஆளை உள்ளே விடுறது. பார்த்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆளை உள்ளே விடுறது. பார்த்துக்கிட்டுங்க. உள்ளே விட்டு 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 ரவுண்டுக்குள்ளே ஆள் நெருக்கடி ஆன உடனே ஆண்டவர் சொல்லாமல் கொள்ளாமல் காலை அப்படியே தூக்கி வெளியே வச்சு அப்படியே வெளியே போயிடுவார். பார்த்துக்கிட்டுங்க. உள்ள மனசு பூரா உள்ள பூரா தாய் தகப்பன் பிள்ளை பேர பிள்ளை குடும்பம் சப்பு சவர் எல்லாம் உள்ள அடைஞ்சு கிடந்துச்சுன்னா ஆண்டவருக்கு சீசனாக இருக்க முடியாது. பார்த்துக்கிடுங்க. அந்த ரவுண்டுக்குள்ள இயேசு மாத்திரமே. ஒரு ரவுண்டுக்குள்ள இயேசு மாத்திரமே. எல்லாமே ரவுண்டுக்கு வெளியே தான். பார்த்துக்கிடுங்க. எண்ணிலும் அதிகமாய் யாரையும் நேசிப்பதை ஆண்டவர் விரும்புவதில்லை. தன்னிலும் அதிகமாய் ஆண்டவர் யார் மீது அன்பு கூறுவதை விரும்புவதில்லை. ஒரு ஊழியக்காரர் சொன்னார். என்ன சொன்னார்னா, யார ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறாரோ அவங்க யார் அதிகமாக நேசிக்கிறாங்களோ அவங்களை எடுத்துருவாரு அப்படின்னாரு. எனக்கு கேட்கறது கொஞ்சம் சங்கடமாகவும் வியப்பாகவும் தெரிஞ்சு. பார்த்துக்கிட்டுங்க. யார் ஆண்டவர் அதிகம் நேசிக்கிறாரோ அவங்க யார் அதிகமாக நேசிக்கிறாங்களோ அவங்களை எடுத்துருவார் அப்படின்னாரு ஆண்டவர். இது உண்மை. பார்த்துக்கிடுங்க. யார் ஆண்டவர் அதிகமாக நேசிக்கிறாரோ அவங்களும் அவங்கள அதிகமாக நேசிக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். பார்த்துக்கிடுங்க. இந்த காலை வேளையில் மதிய வேளையில் ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, என் முதல் அன்பும் என் முழு அன்பும் உமக்குத்தான் ஆண்டவரே. அந்த ரவுண்டுக்குள்ளே நீர் மட்டும்தான் ஆண்டவரே, மீது எல்லாம் ரவுண்டுக்கு வெளியே தான் சொல்லிட்டு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 2:4 வாசித்தீங்கன்னா வாசிக்க வேண்டாம். அங்கே ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு. அதான் சொன்னேன், வாலிப வயசு ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் ஆண்டவர் 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 ஆண்டவர்னா ஆண்டவர் மட்டும்தான் இருப்பார். பார்த்துக்கிடுங்க. ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் போக 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 உள்ள இடம் கொடுத்து 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 எல்லாம் வந்துடும். அது ஆதியிலே கொண்டிருந்த அன்பு, ஆதியிலே கொண்டிருந்த அன்பு, ரட்சிக்கப்பட்ட நாளிலே ஆண்டவர் மேலே இருந்த அன்பு, அபிஷேகம் பெற்ற நாளிலே ஆண்டவர் மேலே இருந்த அன்பு, ஆவிக்குரிய சபைக்கு உள்ளே வரும்போது இருந்த ஆதியிலே கொண்டிருந்த அந்த ஆதியிலே கொண்டிருந்த ஆண்டவர் மேலே உள்ள அன்பு, ஆதியிலே கொண்டிருந்த அன்பு. ஆங்கில வேதாகமத்திலே ஃபர்ஸ்ட் லவ்னு போட்டிருக்கோம், முதல் அன்புன்னு போட்டிருக்கோம். முதல் அன்பை நீ விட்டு விட்டாயின்னு போட்டிருக்கோம். பார்த்துக்கிட்டுங்க. ஆண்டவருக்கு தான் முதல் அன்பு, மீது எல்லாம் 2ஆம் பட்சம் என்பதை நம்முடைய வாழ்க்கையிலே மறந்து போகக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஜனவரியிலே அகஸ்டின் ஜெபக்குமார் அண்ணன் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க பேசுகிற செய்தி தற்செயலாக கேட்டேன். பார்த்துக்கிடுங்க. தற்செயலாக கேட்க வேண்டிய சூழ்நிலை கேட்டேன். பார்த்துக்கிடுங்க. இந்த ஜனவரியில் ஃபாரினில் அவங்க பேசியிருக்கிறாங்க. அந்த செய்தியில் ஒரு சம்பவம் சொல்கிறாங்க, சாட்சி சொல்கிறாங்க. என்ன சாட்சி அப்படின்னா, நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். காலையில் ஜோம் பண்ணிட்டு இருந்தாங்களாம். ஜோம் பண்ணும்போது ஆண்டவர் ஜெபக்குமார்னு கூப்பிட்டாராம். என்ன ஆண்டவரேன்னு சொல்லி கேட்டேன். ஆண்டவர் சொன்னார், வாலிப வயசில்
நீ இரத்த சாட்சியாய் மடிவதற்கு ஆயத்தம்னு சொன்ன, ரைட்டுப்பா. கல்யாணம் முடிஞ்ச பிற்பாடும் நீ இரத்த சாட்சியாய் மடிவதற்கு ஆயத்தம்னு சொன்ன, சரிதாப்பா. பிள்ளைகள் பிறந்த பின்பும் நீ இரத்த சாட்சியாய் மடிவதற்கு ஆயத்தம்னு சொன்ன, சரிதாப்பா. இப்ப நீ இரத்த சாட்சி, இப்போ உனக்கு பேர பிள்ளைங்க பிறந்துட்டாங்க, நிறைய பேர பிள்ளை உன்னை தாத்தா தாத்தா தாத்தான்னு கூப்பிடுறாங்க. இப்ப இரத்த சாட்சியாய் மடிவதற்கு நீ ஆயத்தமானு கேட்டாராம். பார்த்துக்கிடுங்க. அவர் சொல்றாரு, இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு எனக்கு அரை நாள் பிடிச்சது அப்படிங்காரு. பார்த்துக்கிடுங்க. அவர் சொல்றாரு, ஏர்போர்ட்ல வந்து என் பேரன் தான் கையேசு தாத்தா தாத்தா கையை காட்டி விட்டான், எனக்கு இந்த பொருள் வாங்கித்தாங்கன்னு சொல்லியிருக்கிறான். அவன் தாத்தா தாத்தா தாத்தான்னு கூப்பிடுறது என் காதுக்குள்ள ஒலிச்சுக்கிட்டே இருக்குது. இதையெல்லாம் நான் யோசிக்கும் போது ஆண்டவருக்கு இப்போ இரத்த சாட்சியாய் மடிவதற்கு ஆயத்தம்னு சொல்றது எனக்கு அரை நாள் பிடிச்சது அப்படிங்கிறார். பெரிய பரிசுத்தவான், ஆண்டவருக்காக சரித்திரங்களை சாதித்தவர். அப்படி இருந்தும் அவரை அறியாமலே ரவுண்டுக்குள்ள ஒன்று உள்ள வந்துருச்சு. அல்லேலூயா. நம்ம அறிஞ்சு விடுறதில்லை. பார்த்துக்கிடுங்க. அறியாமலே உள்ள வந்துடும். பார்த்துக்கிடுங்க. இந்த காலை மத்தியான வேலையை ரவுண்டுக்குள்ள ஆண்டவரே என்ன இருந்தாலும் வெளியே வச்சிடுறேன் ஆண்டவரே, ரவுண்டுக்குள்ள நீர் மாத்திரம் தான் இருக்கணும் ஆண்டவரே, என் ரவுண்டுக்குள்ள நீர் மாத்திரம் தான் இருக்கணும் ஆண்டவரே, என் முழு அன்பு உமக்குத்தான் ஆண்டவரே, என் முதல் அன்பு உமக்குத்தான் ஆண்டவரே. அல்லேலூயா. எமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. யார் மேல ஒரு தேவ திட்டம் இருக்கிறதோ, யார் மேல ஒரு தேவ நோக்கம் இருக்கிறதோ, யாரை குறித்து ஆண்டவர் பெரிய காரியங்களை சித்தம் வைத்திருக்கிறாரோ அவர்கள் மீது இன்னும் அதிக அன்பையும் அதிக பாசத்தையும் அதிக நேசத்தையும் அவர் எதிர்பார்க்கிறார். நீங்க ஆபிரகாம் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா பலியிடுன்னு சொல்லுவார். யாரை கொண்டு போய் கொஞ்சம் பேசுங்களா? யாரை பலியிட சொல்லுவார்? ஈசாக்க பலியிடு. ஏன் பலியிட சொல்றாரு? ஏன் சொல்றாரு? திடீர்னு ஆண்டவருக்கு அப்படி ஒரு ஆசை வந்த காரணம் என்ன? காரணம் இல்லாமல் முகாந்திரம் இல்லாமல் ஆண்டவர் ஒன்றுமே செய்யவே மாட்டார். ஏன் திடீர்னு உன் ஏகசுதனும் உன் புத்திரனும் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்க எனக்காக இங்க போய் பலியிடு அப்படி ஆண்டவர் சொல்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்க எடுத்து வாசிங்க. ஆதியாகமம் 21 அதிகாரம் வசனம் 11 வாசிங்க. 21:11. அவன் மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆபிரகாமுக்கு எப்படி இருந்துச்சா? மிகவும், வெறும் துக்கம் எப்படி போட்டிருக்கு? மிகவும் துக்கமா. கொஞ்சம் யோசிக்கணும் பார்த்து. இஸ்மவேலை குறித்து வெளியே போக சொல்றா, சாரா சொல்றா, வெளியே அனுப்பிவிடு ஊர்ல இருக்கும் சொன்ன உடனே அந்த வெளியே விட சொன்ன அந்த காரியம் ஆபிரகாமுக்கு மிகவும் துக்கமா இருந்துச்சான். அதை ஆண்டவர் பார்க்கிறாரு. பார்த்துட்டு இஸ்மவேலுக்காகவே இவ்வளவு துக்கப்பட்டானா, இவ்வளவு இஸ்மவேல் மேலேயே இவ்வளவு அன்பு வச்சிருந்தானா, அந்த ஈசாக்கு மேல எவ்வளவு அன்பு வச்சிருப்பான், அன்பு வைக்கக்கூடாது வச்சிருக்கானா இல்லையான்னு டெஸ்ட் பண்றதுக்காக தான் பலியிட சொல்றாரு. பார்த்துக்கிடுங்க. விளங்கலையோ? இஸ்மவேல் மேலேயே இவ்வளவு அன்பு வச்சுட்டானா நம்ம ஆளு. இஸ்மவேல் மேலே அன்பு வச்சு அவனை வெளியே அனுப்ப சொன்ன காரியம் மிகவும் துக்கமா அவனுக்கு இருக்குது. இஸ்மவேல் மேலேயே இவ்வளவு அன்பு வச்சிருந்தானா, தன் மனைவி வாக்குத்தத்தின் மகன் மீது எவ்வளவு அன்பு வச்சிருப்பான், அப்ப என்னை காட்டில் ஈசாக்கு அதிகமா நேசிப்பானோ அப்படிங்கிறத டெஸ்ட் பண்றதுக்காகத்தான் பலியிடு என்று ஆண்டவர் சொல்றாரு. கடைசியை சொல்றாரு, நீ இப்பொழுது தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அப்ப என்ன தெரியுமா? எனக்கு பிரியமானது நீ செய்வேன் அறிந்திருக்கிறேன். உன் அன்பு இன்னும் மாறல, என் மேலதான் அன்பு வச்சிருக்கேங்கிறத நான் அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் மேல வைத்திருக்கிற அன்பை சோதித்து அறிய விரும்புகிற ஆண்டவர். நமக்கு சில பிரச்சனைகள் வரும்பொழுது, பாடுகள் வரும்போது, வியாதிகள் வரும்பொழுது, போராட்டங்கள் வரும்பொழுது ஆண்டவரோடு கூட எப்படி டீல் பண்ணுறோம், ஆண்டவரோடு நம்ம எப்படி ஜெபிக்கிறோம், எப்படி நடக்கிறோங்கிறத ஆண்டவர் சோதித்து அறிய விரும்புகிறார். நன்றாக இருக்கும்போது நேசிப்பதில் அன்பு செலுத்துவதல்ல, எல்லா சூழ்நிலைமையிலும் ஆண்டவர் மீது முதல் அன்பும் முழு அன்பும் வைக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு தோத்திரம். இரண்டாவது காரியம்,
நிறைய உண்டு, நமக்கு சொல்வதற்கு நேரம் இல்லை. ரெண்டாவது ஒரு காரியம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கும் அங்கே போடப்பட்டிருக்கிறது 27வது வசனம். 27வது வசனம் ஒரு வாசியுங்கள். தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீசனாக இருக்க மாட்டான். கவனிக்கணும், பார்த்துக்கிட்டேன். முதல் சான்று சொல்கிறாரு, எப்பா என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரம் இல்லை, அவங்களெல்லாம் நீ வெறுத்துறணும், ரவுண்டுக்கு வெளியே இருக்கணும், அப்போ தான் என் சீசனுங்கிறாரு. ரெண்டாவது காரியம் என்ன சொல்கிறாருன்னா, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன். இயேசுவை பின்பற்றி போகணும்னாலே என்ன சுமக்கணும்? என்ன சுமக்கணும்? சிலுவையை சுமக்கணும். பார்த்துக்கிடுங்க, இன்னைக்கு சிலுவையை சுமக்கிறதுக்கு நிறைய பேருக்கு விருப்பமே இல்லை. பார்த்துக்கிடுங்க, சிலுவைனா என்னதியா? தங்க செயின் டாலர் சிலுவையா? அது கோயில் மேலே இருக்கிற சிலுவையா? சிலுவைனா என்னது? சும்மா சொல்லுங்க. சிலவங்களுக்கு மாமியார் ஒரு சிலுவைம்பாங்க, மருமக ஒரு சிலுவைம்பாங்க, பிள்ளை ஒரு சிலுவை, மனைவி ஒரு சிலுவை, புருஷன் ஒரு சிலுவை, உலகமே சிலுவையா, சீக்கிரம் போனால் பரவாயில்ல, இப்படி அனைவரும் சொல்லுவாங்க. பார்த்துக்கிடுங்க, பாடுகளும் சிலுவை இல்லை. பார்த்துக்கிடுங்க, சிலுவைனா என்ன தெரியுமா? சொல்கிறேன், கவனிங்க. சிலுவை சுமத்தல் என்ன தெரியுமா? நல்ல கவனிங்க. நாம் ஏற்றுக்கொள்ளாத, நாம் விரும்பாத, நாம் நேசிக்காத, நமக்கு மனசே இல்லாத, நமக்கு விருப்பமே இல்லாத பாதையில் ஆண்டவர் நம்ம நடத்தி கொண்டு போனாலும் அந்த பாதையிலையும் அல்லேலியா தோத்திரம் போட்டு முன்னேறி போகிறது தான் சிலுவை சுமக்கிற அனுபவம். நான் திரும்ப சொல்கிறேன், உங்கள் மனைவி கணவன் பேரை வாழ்கிற சிலுவை நினைக்காதீங்க, அது சிலுவை இல்லை. பார்த்து, சிலுவை என்ன தெரியுமா? ஆண்டவர் எந்த பாதையிலே நடத்தி கொண்டு போனாலும், நல்லா கவனிக்கணும், நமக்கு விருப்பம் இல்லாத பாதை, ஏற்றுக்கொள்ளாத பாதை, நாம் நேசிக்காத பாதை, நம்ம கொஞ்சம் கூட சிந்திக்காத ஒரு பாதை, நமக்கு வேதனை தருகிற ஒரு பாதை, நமக்கு துக்கத்தை தருகிற ஒரு பாதை, நமக்கு வேதனையை தருகிறதான பாதை, நமக்கு பாடுகள் மேல் பாடுகளை உண்டாக்குகிற பாதை, இதில் போனால் இன்னும் பாடுகள் கூடும்னு தெரிஞ்ச ஒரு பாதையா இருந்தாலும் ஆண்டவர் நடத்துவார் என்று சொன்னால் அல்லேலியா தோத்திரம் போட்டு தோத்திரம் போட்டு தோத்திரம் போட்டு அந்த பாதையிலே முன்னேறி செல்லுகிற அனுபவம் தான் சிலுவையை சுமக்கிற அனுபவம். நல்லா இருக்கும்போது ஒரு தோத்திரம் போட்டோம்னா நம்ம இருதய நொறுங்கி அழும்போது 3 தோத்திரம் போடணும். பார்த்துக்கிடுங்க, நான் திரும்ப சொல்கிறேன், சந்தோஷமாக இருக்கும்போது ஒரே அல்லேலியா போட்டோம்னா இருதய நொறுங்கி அழுது வார்த்தையே வராதபடி விம்மி கொண்டிருக்கும் பொழுது 3 அல்லேலியா போட வேண்டும். சிலுவையை குறித்து பிரசங்கம் பண்ணும் போது தான் நல்லா பிரசங்கம் பண்ணினேன். நான் அந்த பாதையில் அப்படி கொஞ்சமாக ஆண்டவர் கொண்டு போயிட்டு இருக்கும் போது தான் எனக்கு தெரியுது அந்த பாதை எப்படிப்பட்டது என்று சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சிலுவையின் பாதையிலே போகும்போது தான், சிலுவையை சுமக்கும் போது தான் கல்வாரியிலே மகிமை அடைய முடியும். இயேசு சிலுவையை சுமந்து போய்கொண்டிருந்தால் கல்வாரியிலே மகிமை அடைந்தார். நீங்களும் நானும் இயேசுவை பின்பற்றி சிலுவையின் பாதையிலே போய்கொண்டே இருப்போம் என்றால் ஒரு நாளிலே மகிமை அடைவோம். இயேசு கிறிஸ்து வாழ்க்கையை 5 பிரிவாக பிரிக்கலாம். பார்த்துக்கிடுங்க, கவனிக்கிறீங்களா? இல்லை எங்கே தான் இருக்கிறீங்க? எங்கே தானே இருக்கிறீங்க? சரி, இயேசு கிறிஸ்து வாழ்க்கை 5 பிரிவாக பிரிக்கலாம். பார்த்துக்கிடுங்க. 1, அவர் பிறந்தது பெத்லேகேம்ல இருந்து யோர்தான் நதி வரைக்கும் ஒரு பிரிவு, யோர்தான்ல இருந்து கெத்செமனே தோட்டம் வரைக்கும் ஒரு பிரிவு, கெத்செமனே தோட்டத்திலிருந்து கல்வாரி வரைக்கும் ஒரு பிரிவு, கல்வாரியிலிருந்து உயிர்த்தெழுதல் வரைக்கும் ஒரு பிரிவு, உயிர்த்தெழுதலிருந்து பரமேறுதல் வரைக்கும் ஒரு பிரிவு. 5 பிரிவாக பிரிக்கலாம். பார்த்துக்கிட்டுங்க, இந்த 2 பிரிவு கடைசியாக உள்ள பிரிவு விட்டுருங்க, அது மரணத்துக்கு பின்னால் வரக்கூடியது. உயிர்த்தெழுதும் பரலோகத்துக்கு போகிறதும் பெற உள்ளது. இந்த முதல் 3 பிரிவை எடுத்துக்கிட்டோம்னா அந்த 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 பெத்லேகேமில் இருந்து
யோர்தான் வரைக்கும் வர்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கும், பார்த்துக்கிடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு பிறகு யோர்தான்ல இருந்து கெத்செமனே வரைக்கும் வர்றதும் சந்தோஷமா இருக்கும், பார்த்துக்கிடுங்க. கெத்செமனேல இருந்து கல்வாரியின் பாதையில போறது தான் சிலுவை சுமக்கிற அனுபவம். அது விரும்பி போறதல்ல, ஒப்பு கொடுத்து போறது. நல்லா புரியணும், பார்த்துக்கிடுங்க. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும்போது புஸ்தக ஸ்தூரிலே என்னை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது என்று விரும்பி ஓடி வந்தார், பார்த்துக்கிடுங்க. அவர் கெத்செமனே வரைக்கும் விரும்பி ஓடி வந்தார், பார்த்துக்கிடுங்க. விருப்பத்தோடு நடந்து வந்தார். கெத்செமனேக்கு பிறகு விருப்பமே இல்லை, பார்த்துக்கிடுங்க. கெத்செமனே டு கல்வாரி போறதுக்கு ஆண்டவர் விருப்பமே இல்லை, திகைக்கிறாரு. இந்த பாத்திரம் 3 முறை ஜெபம், இந்த பாத்திரம். ஆனால் ஒப்பு கொடுத்தார். சிலுவை சுமப்பதற்கு நாம் விருப்பம் இல்லாவிட்டாலும் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒப்பு கொடுத்தார், ஒரு பெலன் இறங்கும். அந்த பெலன் கல்வாரி வரை இருக்கும். இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுத்தார். என் சித்தம் அல்ல ஆண்டவரே, உம்முடைய சித்தம் என்று ஒப்பு கொடுத்த உடனே தூதன் பலப்படுத்தினான். அந்த பெலன் கல்வாரியிலே ஜீவனை கொடுக்கும் வரை இருந்தது. சிலுவை சுமக்கிற வாழ்க்கை, அந்த கல்வாரியின் பாதை என்பது தனிமை, வெறுமை. எங்கு பார்த்தாலும் இருளாத்தான் இருக்கும், வழி தெரியாது. கெத்செமனே வரைக்கும் பாதை இருக்கும். கெத்செமனேல இருந்து கல்வாரிக்கு சிலுவை சுமக்கிற பாதை பாதையே கிடையாது, பார்த்துக்கிடுங்க. பாதை கிடையாது, கல்லு முள்ளு கிடக்கும். நம்ம தான் ஏறி போகணும். துணைக்கு யாரும் வரமாட்டாங்க. கெத்செமனே வரைக்கும் 3 பேர் இருந்தாங்க, பார்த்துக்கிடுங்க. கெத்செமனேல இருந்து கல்வாரி போகும்போது ஒருவருமே கூட இருக்கவில்லை. எல்லோரும் அவரை விட்டு ஓடிவிட்டார்கள். தனிமையிலே சிலுவை சுமந்து கொண்டு போனார். சந்தோஷமா இருக்கும்போது ஆடி பாடி சந்தோஷப்பட அநேக கூடி வருவாங்க, பார்த்துக்கிடுங்க. ஆனால் துன்பத்தில் அழும்போது தனிமையிலே அழுது கொண்டிருப்போம். ஆனால் ஒன்றே அறிந்து கொள்ள வேண்டும், அந்த வாழ்க்கைக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் போது தேவனுடைய பலன் நம்மை நிரப்பும். அந்த தேவ பிரசன்னத்தில் களி கூறுவோம், பார்த்துக்கிடுங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தனிமை, இந்த சிலுவையின் பாதை என்பது தேவனோடு சஞ்சரிக்கிற அனுபவம். அவர் தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவராய் அவர் காணப்பட்டார். அந்த கெத்செமனே டு கல்வாரி போவது கடினமாக இருந்தாலும், சிலுவை சுமக்கிறது கடினமாக இருந்தாலும், ஒப்பு கொடுத்த உடனே அது லகுவாக மாறிவிட்டது. இன்றைக்கு அநேகருக்கு பெத்லகேமிலே இருக்க ஆசை, பார்த்துக்கிடுங்க. ஏன்னா யார் இருப்பா கூட? யோசேப்பு மரியாளும். அப்பப்போ பால் கிடைக்கும், அப்பப்போ சாப்பாடு கிடைக்கும், அஞ்சு ஜம்முன்னு இருக்கலாம். கொஞ்சம் பேருக்கு யோர்தான் நதியில் இருக்க ஆசை. ஏன்னா அப்பப்போ அபிஷேகம் இறங்கும், தேவ சத்தம் கேட்கும், அப்படி இருக்க ஆசை, பார்த்துக்கிடுங்க. கொஞ்சம் பேர் தான் கெத்செமனே வரைக்கும் வர்றாங்க, பார்த்துக்கிடுங்க. கெத்செமனே வந்துட்டு அதுக்கு பிறகு அங்கேயே இருந்துடுறாங்க. அதுக்கு பிறகு கல்வாரிக்கு போகிறதுக்கு மனசே. கெத்செமனே வரைக்கும் ஆண்டவர் நடத்துவார். கல்வாரிக்கு ஒப்பு கொடுத்து நாம் போக வேண்டும். சிலுவையை சுமக்கிற அனுபவம் என்பது விரும்பி எடுக்கிற அனுபவம். அதான் சொல்லப்பட்டு, தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாது எனக்கு பாத்திரன் அல்ல. தன்னைத்தான் வெறுத்து வச்சிருவோம், பார்த்துக்கிடுங்க. நம்ம உலக பிரகாரமாக தகப்பனே நம்ம மேலே இவ்வளவு அன்பு வைத்து நம்மளுடைய பிரச்சனையில் பாதுகாக்கும் போது, நம்முடைய பரம தகப்பனானவர் ஒரு சிலுவையின் பாதையிலே கொண்டு சொல்லும் போது நம்மளை பலப்படுத்தாமல் இருப்பாரோ? அவர் பலப்படுத்துவார். அந்த பலன் கல்வாரி வரைக்கும் போகும். நீங்கள் சந்தோஷமான நேரத்திலே தேவ சத்தத்தை கேட்பதை காட்டிலும் ஒரு சிலுவையின் பாதையிலே நீங்கள் போகும்போது தேவ சத்தத்தை இன்னும் தெளிவாக கேட்க முடியும். தேவ பிரசன்னத்தை இன்னும் அதிகமாய் உணர முடியும். சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பின் செல்வ எனக்கு பாட்சீசனாக இருக்க மாட்டான். 3வது கடைசியமாக வாசிப்போம். 33வது வசனத்தோடு வாசியுங்கள். அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவனுக்கு சீசனாக இருக்க மாட்டான். ரொம்ப பேச நேரம் இல்லை, நான் முடிக்க விரும்புகிறேன், பார்த்துக்கிட்டுங்க. தனக்கு உண்டானவைகள் எல்லாம் அப்படின்னா என்னது சொல்லுங்க பார்ப்போம். சும்மா பேசுங்களா. தனக்கு உண்டானவைகள் எல்லாம், தனக்கு உண்டானவைகள் எல்லாம் சொல்லும்போது நம்முடைய உலக பிரகாரமான சம்பத்துகளை, ஆசீர்வாதங்களை குறிக்குது, பார்த்துக்கிடுங்க.
உலக பிரகாரமாக தேவன் கொடுத்திருக்கிறதான ஆசீர்வாதங்கள், வீடாக இருக்கலாம், காடாக இருக்கலாம், காராக இருக்கலாம், பங்களாவாக இருக்கலாம், ஒருவேளை கடையாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், விவசாயமாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், ஒருவேளை ஊழியமாக கூட இருக்கலாம், பார்த்துக்கிடுங்க, எல்லாமே இருக்கலாம், பார்த்துக்கிடுங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லாத்தையும் நீ வெறுத்துறணுப்பா. அதாவது எப்போவுமே ஒரு வெறுப்பும் விருப்பும் ஒன்றா இருக்க முடியாது, பார்த்துக்கிட்டுங்க. ஒன்று வெறுப்பு இருக்கணும், இல்லைன்னா விருப்பம் இருக்கணும். எதையாவது வெறுத்தா தான் அடுத்தது நேசிக்க முடியும். பார்த்து அதான் சொல்கிறார், உனக்கு உண்டான எல்லாவற்றையும் நீ வெறுத்து விடாவிட்டால் வெறுத்து விடாவிட்டால் வெறுத்து விடாவிட்டால் வெறுத்து விடாவிட்டால் வெறுத்து விடாவிட்டால் அப்போ என்ன அர்த்தம்னா நம்ம கொடுத்திருக்கிறதான சகலவிதமான உலக ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் கொடுன்னு சொன்னார்னா கொடுக்க நம்ம ஆயத்தமாக இருக்கணும், பார்த்துக்கிடுங்க. நம்ம கொடுக்கப்பட்ட பிள்ளைகளாகவும் இருக்கலாம், பார்த்துக்கிடுங்க. ஆண்டவரே சொல்லுவார், இந்த பிள்ளையை இந்த இடத்துக்கு நீ அனுப்பு, இந்த ஊழியத்துக்கு நீ அனுப்பு, எனக்கு தானு கேட்டார்னா கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கணும், பார்த்துக்கிடுங்க. வச்சுக்கிட்டே இருக்கிற வரை குடும்பத்தில் குழப்பம்தான் இருக்கும். அனுப்பி பாருங்க, ஆசீர்வாதம் உண்டாயிரும், பார்த்துக்கிடுங்க. பிள்ளையா இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், உலக பிரகாரமான பணமாக இருக்கலாம், ஆஸ்தியாக இருக்கலாம், எதா இருந்தாலும் சரிதான். விடுன்னு சொல்லிட்டோம்னா, விடுன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னாருன்னா, குடுன்னு சொல்லிட்டாருன்னா, கொடுத்துட்டோன்னு சொல்லி சொன்னால் அந்த அனுபவம் தான் எல்லாவற்றையும் வெறுத்து விடுகிறதான ஒரு அனுபவம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் மத்தேயு சுவிசேஷம், மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் வாஸ்து பார்த்தீங்கன்னா, 10ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா, அங்கே ஆண்டவர்கிட்ட ஒரு பையன் வருவான். என்ன செய்ய தெரியுமா? 10:17 வாசித்தீங்கன்னா, நித்திய ஜீவனை சுதந்தரிக்க நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்பான், பார்த்துக்கிடுங்க. கவனிங்க, வாசிக்க எனக்கு நேரம் இல்லை. ஆண்டவர் சொல்லுவார், கற்பனைகள் எல்லாம் நீ கை கொள்ளுன்னு சொல்லுவார். அவன் சொல்லுவான், சிறு வயது முதல் எல்லாவற்றையும் கை கொண்டிருக்கிறேன்னு சொல்லுவான், பார்த்துக்கிடுங்க. 21 ஆண்டவர் சொல்லுவார், நீ போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா. நடந்து என்ன தெரியுமா? 22 வாசித்தீங்கன்னா, அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தைகளை கேட்டு மனமடிந்து துக்கத்தோடே போய்விட்டான். வெளியே அது இருக்கணும், நம்முடைய இருதயம் ஆண்டவர் வருகை நோக்கி பார்த்து கொண்டிருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பணம் எல்லாம் செய்யாது, ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்வார். நான் மீண்டுமாய் சொல்லுகிறேன், பணம் எல்லாவற்றையும் செய்யாது, ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்வார். பணம் சாதிக்கும்னு அனைவர் சொல்லுவாங்க, சாதிச்சுன்னு சொல்லுவாங்க. இல்லை, பார்த்துக்கிட்டுங்க, பணம் சாதிக்காது, ஆண்டவர் எல்லாவற்றையும் சாதிப்பார். நீங்கள் பணத்தை நம்பி இருக்காதீங்க, பொருளை நம்பி இருக்காதீங்க, ஆஸ்தியை நம்பி இருக்காதீங்க, ஆண்டவரை நம்பி நீங்கள் ஜீவிங்க. உங்களை எல்லா காலையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஆண்டவரை நம்பி வாழணுமா, பார்த்துக்கிட்டுங்க. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தீமோத்தேயுல வாசித்தீங்கன்னா, எல்லாவற்றையும் அனுபவிப்பதற்கு நமக்கு ஆஸ்தியை கொடுத்த ஜீவனில் தேவன் மேலே நம்பிக்கை வைத்து நம்ம வாழணுமா, பார்த்துக்கிடுங்க. நம்ம சொத்து மேலே சுகத்து நம்பிக்கை வைத்து வாழ்ந்து விடவே கூடாது. கர்த்தருக்கு தோத்திரம், கர்த்தருக்கு தோத்திரம், கர்த்தருக்கு தோத்திரம், கர்த்தருக்கு தோத்திரம். வாழுவதற்கு பணம் தேவைதான், பார்த்துக்கிடுங்க. ஒன்றையுமே கொண்டு போக முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. தனக்கு உண்டான எல்லாவற்றையும் வெறுத்து விடாவிட்டால் அவன் சீசனாக இருக்க மாட்டான், சீசனாக இருக்க மாட்டான். இன்றைக்கு உலகம் எல்லாருக்குள்ளே வந்துட்டு, பார்த்துக்கிட்டுங்க, எல்லாருக்குள்ளேயும் உலகம் இருக்குது. இன்னும் சேர்க்கணும், இன்னும் சேர்க்கணும், இன்னும் கொண்டு போகணும், இன்னும் வைக்கணும், இன்னும் வைக்கணும், இன்னும் வைக்கணும், இன்னும் வைக்கணும், இன்னும் வைக்கணும், இன்னும் வைக்கணும். சேமிப்பது சரியா தவறா? ஒரு பெரிய பணக்காரன் நல்லா விளைஞ்சிச்சு, களஞ்சியத்தை இடிச்சு கட்டி பெருசாக்க போறேன்னு சொன்னான். அவனை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னார்? மதிகேடனே நினைச்சார். அப்படித்தானா? மதிகேடனை ஃபூல், உன் ஆத்துமா எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒன்றுக்கு என்னப்பா வரப்போது? கூட ஒன்னை கொண்டு போக முடியாது. நிர்வாணியாய் வந்தே நிர்வாணியாய் ஒன்னை கொண்டு போக முடியாத பொருளை ஏன் நீ நேசிக்கிற? ஏன் நீ விரும்புகிற? ஆண்டவரை விரும்பு, அதை வெறுத்து விடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சேமிப்பதற்காகவே வாழ்வது, இங்கே தூக்கி பணத்தை போட்டு அங்கே போட்டு, இங்கே ஃப்ளாட்டை தூக்கி இங்கே போட்டு, அதை போட்டு இதை போட்டு, வாங்கி எடுத்து வாங்கி எப்படியா டெவலப் பண்ணி எத்தனை பெரிய கட்டில் பஞ்சு மெத்த கட்டில் படுத்தாலும் கடைசியாக படுக்கிறது பெட்டிக்குள்ளே தான், பார்த்துக்கிடுங்க.
இங்கே படுக்கலாம், என்கிட்ட பணம் இருக்கியா, நான் வந்து பெரிய ஃபில்லோ போட்டிருக்கேன், பெரிய ஏர் கூலரை வச்சு ஏசி போட்டு அந்த பெட்டை பார்த்தாலே அப்படி உட்காந்தாலே அப்படி புசுக்கு புசுக்குன்னு வரையா, நல்லது. அனுபவிக்கிற தப்புன்னு சொல்ல வரல, அது இல்லாமல் தான் போகணும்னு சொல்ல வரல, பார்த்துக்கிடுங்க. ஆனால் அது எல்லாத்து மேலேயும் நம்முடைய இருதயம் இருக்கக்கூடாது, பார்த்துக்கிடுங்க. அந்த பெட்டி தான் எனக்கு பங்குன்ட்டு என்ன நமக்கு இருக்கணும். இங்கே பெரிய 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 கார் வச்சு ஓட்டலாம், பார்த்துக்கிடுங்க. கடைசியாக போகிறது குட்டியான. அதனால் யோசிச்சு பார்க்கறது இல்லை. நீங்கள் என்ன குட்டியான வரும், அதில் ஒரு ஜோடனை பண்ணியிருப்பாங்க, ஜிங் ஜாங்னு போய்கிட்டே இருக்கும். பார்த்து பெரிய பெரிய கார் இருக்கும், பெரிய பெரிய கார் இருக்கும், ஒன்றும் நடக்காது, அதை கொண்டே போக மாட்டாங்க. நம்ம ஊரில் வண்டி இருக்குது, என்ன வண்டி, 4 சக்கர வண்டி இருக்குது, தள்ளிட்டு போவாங்க, பார்த்துக்கிட்டுங்க. அதுதான் வண்டி. எத்தனை மாடி வீடு கட்டி எத்தனை இடங்கள் வாங்கி போட்டாலும் கடைசியாக இருக்கிறது ஓசி 6 அடி. சொந்த இடம் கிடையாது, ஓசி 6 அடி. அது சொந்த கலரை கிடையாது, ஓசியில் வாங்கி போட்டிருக்காங்க, ஊரில் வாங்கி போட்டிருக்காங்க, அடக்கம் பண்ணுறாங்க, அவ்வளோதான். அது ஓசி தான். இருதயத்தை அதன் மேலே வச்சுக்கிட்டு, ஒரு பிடிப்பு அது மேலே வச்சுக்கிட்டு, எனக்கு இன்னும் வேணும் ஓடணும்னா தேவனுடைய ராஜ்யத்தை நாம் இழந்து போவோம். இயேசுவோடு கூட இருந்த பவுலோடு கூட இருந்த தேமா உலகத்தின் மீது ஆசை வச்சு, உலகத்தின் நடைமுறை பழக்கத்தில் ஆசை வச்சு பின்வாங்கி போயிட்டான், பார்த்துக்கிடுங்க. இயேசுவோடு இருந்த யூதாஸ் காரியோத்து பணத்துக்கு ஆசைப்பட்டு இயேசுவையே காட்டி கொடுத்துட்டான், பார்த்துக்கிடுங்க. ஆபிரகாமோடு இந்த லோத்து கண்ணை ஏறிட்டு பார்த்து கண்ணு விரும்புறதை செஞ்சு ஆசைப்பட்டு அழிவுக்கு நேராக போய் மனைவியை இழந்து போயிட்டான், பார்த்துக்கிடுங்க. எலிசாவுக்கு பின்பதாக எலியாவுக்கு பின்பதாக எலிசாக வர வேண்டிய கேயாசி பணத்தின் மேல ஆசைப்பட்டு ஊழியத்தின் அழைப்பை இழந்து போயிட்டான், பார்த்துக்கிடுங்க. உலக பொருள் நம்முடைய அழைப்பை இழந்து போக பண்ணும். உலக பொருள் நம்ம மேல இருக்கிற அபிஷேகத்தை இழந்து போக பண்ணும். உலக பொருள் நம் மீது இருக்கிற கனமான தெரிந்து கொள்ளுதலை இழந்து போக பண்ணும். ஜாக்கிரதை. ஆண்டவர் சொன்னாரு, தனக்குள்ள எல்லாவற்றையும் வெறுத்து விடாவிட்டால். ஆண்டவர் சொல்றாரு, அதில் ஒருத்தன் வீடு கட்ட ஆரம்பிச்சானா கணக்கு பார்க்கணும்ல, கோபுரம் கட்ட ஆரம்பிச்சானா கணக்கு பார்க்கணும்ல, சண்டை போட போனால் கணக்கு அது மாதிரி உட்காந்து கணக்கு பாருங்காரு. இந்த 3 காரியம் செய்ய முடியுமான்னு கணக்கை பார்த்துட்டு பின்னாலபா இல்லை ஓடிருங்காரு. அதான் வசனம். கணக்கு பார்த்தான்ல, கோபுரம் கட்ட கணக்கு பார்க்குறான்ல, சண்டைக்கு போகிற கணக்கு பார்க்குறான்ல, 3 காரியம் சொல்லியிருக்கிறேன், உட்காந்து கணக்கு பாரு, உட்காந்து சிந்திச்சு பாரு, தியானிச்சு பாரு, யோசித்து பாரு. இந்த 3ஐயும் பின்பற்ற முடியும். அர்ப்பணிக்கிற ஆண்டவரே பலன் தாங்கன்னா பின்னால வா இல்லை அப்படிங்கிறார், பார்த்துக்கிடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுவோமா? நம்ம எல்லாரும் எழும்பி நின்று கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம், ஜெபித்து முடிக்க போகிறோம். அல்லேலூயா. எல்லாரும் எழும்பி நின்று கண்களை மூடி அல்லேலூயா. ரொம்ப நேரம் ஜெபம் பண்ண போகிறதில்ல, ஆனால் ஆண்டவரை இருதயத்தில் என்ன சொல்ல சொன்னாரோ நான் சொல்லிட்டேன், பார்த்துக்கிடுங்க. உங்கள் இரத்த பலிக்கெல்லாம் நான் நீங்களாக இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கண்களை மூடி அக்கம் பக்கம் எங்கே யாரும் பார்க்காதீங்க, யாரும் வெளியே போக வேண்டாம். போகலை நீங்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் கண்களை மூடி வாய்களை திறந்து அப்படியே ஆண்டோடைய முகத்தை நோக்கி பார்த்து, இப்போ ஸ்தோத்திரம் பண்ணுற நேரம் இல்லை, அந்நிய பாஷை பேசுகிற நேரம் இல்லை, ஜெபிக்கிற நேரம் இல்லை. இது என்ன நேரம் தெரியுமா? நம்ம ஆராய்ந்து பார்த்து ஒப்பு கொடுக்கிற ஒரு நேரம். அல்லேலூயா. எனக்கு பின்னால் வந்திருக்கிற சகோதரனே, எனக்கு பின்னால் வந்திருக்கிற சகோதரியே, கொஞ்சம் கணக்கு பார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆராதனைக்கு வந்திருக்கிற சகோதரனே, ஆராதனைக்கு வந்திருக்கிற சகோதரியே, கொஞ்சம் உட்கார்ந்து கணக்கு பாருங்கிறாரு. யுத்தத்துக்கு போறவை மாதிரி கணக்கு பாரு, கோபுரம் கட்டுறவை மாதிரி உட்கார்ந்து கணக்க பாருங்கிறாரு. 3 காரியம் ஆண்டவர் சொன்னார் இல்ல, அந்த 3 காரியத்தை உங்ககிட்ட டீல் பண்ண முடியுமான்னு கணக்கு உட்கார்ந்து பாரு. உட்கார்ந்து பார்த்துட்டு என் பின்னால வாங்குறாரு. முதல் அன்பும் முழு அன்பும் ஆண்டவர் மேலே ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவரே, இது ஒப்பு கொடுக்கிற ஒரு நேரம்.
அர்ப்பணித்து ஜெபிக்கிற ஒரு நேரம். ஆண்டவரே, என் முதல் அன்பும் முழு அன்பு உமக்குத்தான் ஆண்டவரே. அந்த ரவுண்டுக்குள்ளே யாரையும் நான் விட மாட்டேன் ஆண்டவரே. அந்த ரவுண்டுக்குள்ளே இப்போ யாராவது வந்திருந்தாலும் வெளியே தள்ளிடுறேன் ஆண்டவரே. நீங்கள் தான் அப்போ வரணும்ப்பா. அந்த ரவுண்டு முழுசு உங்களுக்கு தாப்பா. ஒப்பு கூட ஜோம் பண்ணுங்க, ஜோம் பண்ணுங்க, வாயை திறந்து ஜோமுங்க, ஜோம். நீங்கள் ஜெபிக்கிற ஒரு நேரம். நீங்கள் ஜோம் பண்ண அதற்கேற்ற கிருபை உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துக்கிட்டே இருப்பார். அப்பா, அந்த ரவுண்டுக்குள்ளே நீங்கள் மாத்திரம் தான் இருக்கணும்ப்பா. அந்த ரவுண்டுக்குள்ளே நீங்கள் மாத்திரம் தான் இருக்கணும்ப்பா. நான் வெளியே தள்ளிடுறேன்ப்பா. என் மனைவியாக இருக்கலாம், என் பிள்ளையாக இருக்கலாம், என் கணவனாக இருக்கலாம், என் சகோதர சகோதரிகளாக இருக்கலாம், என் பேர பிள்ளைகளாக இருக்கலாம். ஆண்டவரே, எதுவாக இருந்தாலும் வெளியே தள்ளிடுறேன் ஆண்டவரே. முதல் அன்பும் முழு அன்பும் உமக்குத்தான் ஆண்டவரே. ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, என் முதல் அன்பும் என் முழு அன்பும் உமக்குத்தான் ஆண்டவரே, உமக்குத்தான் ஆண்டவரே. அந்த ரவுண்டுக்குள்ள நீர் மாத்திரம்தான் ஆண்டவரே. அந்த ரவுண்டுக்குள்ள நீர் மாத்திரம்தான் ஆண்டவரே. உமக்கு சீசனா இருக்க நான் விரும்புகிறேன் ஆண்டவரே. உம்மை பின்பற்றுகிறவா நான் அல்ல ஆண்டவரே. உம்மை பின்பற்றுகிற சீசனா இருக்க விரும்புகிறேன் ஆண்டவரே. அதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. இரண்டாவது காரியம், தன் சிலுவை எடுத்துக்கொண்டு எனக்கு பின் செல்லாதவன். ஆண்டவர் திரும்ப ஞாபகப்படுத்துறாரு. நீ சந்தோஷமா சிரிக்கும் போது ஒரு தோத்திரம் பண்ணினா, நீ சிலுவையின் பாதையில் போகும்போது 3 தோத்திரம் பண்ணணும். அது ஆண்டவர் விரும்புகிறார். அதுதான் சிலுவை சுமக்கிற அனுபவம். நீ விரும்பாத, நேசிக்காத, ஏற்றுக்கொள்ளாத, சகிக்க கூடாத துன்பம் பாடுகள் நிறைந்த பாதையிலே கர்த்தர் நடத்தி கொண்டு போனாலும் அதிலும் அல்லேலூயா தோத்திரம் பண்ணி முன்னேறி போவதுதான் சிலுவை சுமக்கிற அனுபவம். ஆண்டவரே, ஒப்பு கொடுங்க, பலன் உங்களை நிரப்பும். ஒப்பு கொடுங்க, பலன் உங்களை நிரப்பும். அல்லேலூயா. சிலுவை சுமந்து உம்மை பின்பற்றி வர ஆயத்தம் ஆண்டவரே. சிலுவை சுமந்து சிரித்த முகத்தோடு உம்மை பின்பற்றி வர நான் ஆயத்தம் ஆண்டவரே. சிலுவை சுமந்து ஆண்டவரே, எனக்குரிய சிலுவையை நான் எடுத்துக்கொண்டு உம்மை பின்பற்றி வர என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. சிரித்த முகத்தோடு அல்லேலூயா தோத்திரம் போட்டு ஆண்டவரை பின்பற்றி வர ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா, தோத்திரம். மூன்றாவதும் கடைசியுமாக, தனக்குள்ள எல்லாவற்றையும் வெறுக்காவிட்டால், இது கடினமாக இருக்கிற அந்த நாட்களில் இன்னும் வேணும், பொருள், சொத்து, சுகம், இன்னும் உலகத்தான் அலைவான். தேவனுடைய பிள்ளைகள் மீது அதுமாரி வெறுப்பு. ஆண்டவர் கொடுத்தாலும் தோத்திரம், கொடுக்காட்டினா தோத்திரம், கொடுத்தா ஒரு தோத்திரம், கொடுக்காட்டினா 3 தோத்திரம். கண் அலைய விடாதீங்க. உங்களுக்கு எது தேவையோ ஆண்டவர் அப்போ தானாக வந்து கொடுப்பாரு. பார்த்துக்கிடுங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுக்கு இதெல்லாம் தேவைன்னு உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறாருன்னு சொல்கிறாரு. பார்த்துக்கிடுங்க. நமக்கு கார் தேவையா, வீடு தேவையா, சைக்கிள் தேவையா, பைக் தேவையா, இதெல்லாம் எப்பப்போ கொடுக்கணும், எப்பப்போ தேவை, எப்பப்போ கொடுக்கணும், எல்லாத்தையும் நம்முடைய பரமபிதா அறிந்திருக்கிறார். நம்முடைய கண்கள் பரமபிதாவை மாத்திரம் நோக்கி பார்க்க வேண்டும். அல்லேலூயா. அங்கே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க பிரயாசப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. பணம் எல்லாவற்றையும் சாதிக்காது, இயேசு எல்லாவற்றையும் சாதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படியெல்லாம் என்னை பின்பற்றுவேன் தான் உப்பு அப்படிங்கிற ஆண்டவர். உப்பு, நீதான் சாரமுள்ள உப்புப்பா. இப்படி இல்லாமல் என்னை பின்பற்றி வந்தீங்கன்னா நீ சாரமற்ற உப்பு, ஒன்றுக்கு உதவாதுன்னு சொல்றாரு. உன் கிறிஸ்தவ வாழ்க்கை ஒன்றுக்கு உதவாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. குறைகள் உண்டு, ஒப்பு கொடுத்தா அந்த குறைவை நிறைவாக்க ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். எல்லாரும் சரியை பின்பற்ற முடியுமா? முடியாது. ஆனால் ஒப்பு கொடுத்தா ஆண்டவர் பின்பற்ற வைப்பார். இயேசு அன்றைக்கு கெட்செமேலே ஒப்பு கொடுத்தார். சிலுவை சுமக்க ஆண்டவர் பலன் கொடுத்தார். தேவன் பலன் கொடுத்தார். கல்வாரியிலே மரிக்கும் வரை பலன் இருந்தது. சிலுவை சுமக்க நான் ஆயத்தம் ஆண்டவரே. எல்லாரும் கண்களை மூடி இருக்கும் போது உண்மையுள்ள சீசனா இருக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றவங்க உங்களை வலது கருத்தை உயர்த்தி காட்டுங்க. உங்களுக்காக ஜெபித்து நான் முடிக்க விரும்புகிறேன். நான் உண்மையுள்ள சீசனா இருக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. உண்மையுள்ள சீசனா இருக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. உங்கள் கரங்களை பார்க்க ஆண்டவர் விரும்புகிறார். உங்கள் கரங்களை பார்க்க ஆண்டவர் விரும்புகிறார். உங்கள் கரங்களை பார்க்க ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ரிகரதல சங்கரலதர பதரியாந்தரலியா கலதர பலம். அப்படியே கரங்களை போட்டுவிட்டு
கரங்களை கீழே போட்டுவிட்டு கரங்களை தட்டி ஆண்டவரை தோத்திரம் பண்ணுங்க. கரங்களை தட்டி ஆண்டவரை தோத்திரம் பண்ணுங்க. ஒரு தேவ கிருபை, ஒரு தேவ கிருபை உங்களை இறங்குகிறது. ஒப்பு கொடுத்தலுக்கு ஏற்ற ஒரு கிருபை, ஒப்பு கொடுத்தலுக்கு ஏற்ற ஒரு பலன், ஒப்பு கொடுத்தலுக்கு ஏற்ற ஒரு வல்லமை தேவன் கொடுத்து கொண்டிருக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்க, 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 பெற்றுக்கொள்ளுங்க. சீசனா இருக்கக்கூடிய ஒரு கிருபை, சீசனா இருக்கக்கூடிய பலன் இப்பவே உங்களுக்கு இறங்கி கொண்டிருக்கிறது. இப்பொழுது இறங்கி கொண்டிருக்கிறது. ஓ ராகா மகா தாரா சகல தாரா தியாந்தாரா ரிகாரா துரா போதாரா ரியாந்தாரா தியாகல தலவா. பலன், பலன், கர்த்தருடைய பலன், ஆவியானவரின் பலன், பலன் இறங்கி கொண்டிருக்கிறது. பலன் இறங்கி கொண்டிருக்கிறது. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். சீசனாய் இருக்க பலன், சீசனாய் செல்ல பலன், சீசனாய் வாழ பலன். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். ஆண்டவரே தோத்திரம் பண்ணு, தோத்திரம் பண்ணு. அரிய வாசல்ல பேசு. பலன், 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 கர்த்தருடைய பலன், காண்டாமிருகத்துவத்த பலன், ஆவியானவரின் பலன் நிரப்புகிறது. ஓ ரப கர தில பத ரம ரதியாந்தாரா பல தரா ரிகர தில பத ரமல தில பத ரியாந்தாரா ரிக போதரா ரியாகர தல தில பது ரிபி திமந்தல தியாகர தரா. ஓ ரமகதல ஷகதர லியாந்தாரா பதர ரியாகல தியாந்தாரா லதர பலகலோ. ஓ உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஒப்பு கொடுத்தீங்க இல்லையா? உங்கள் நிமித்தமாய் ஆண்டவருடைய இருதயம் சந்தோஷப்படுகிறது. நீங்க முடியுதோ முடியலையோ ஒப்பு கொடுத்தீங்க இல்லையா? ஆண்டவர் சந்தோஷப்படுகிறேன்னு சொல்றார். அல்லேலூயா. ஆண்டவர் இருதயம் சந்தோஷப்படுகிறது. சகோதரா, சகோதரி, நீ ஒப்பு கொடுத்த இல்லையா? உன்னிடத்தில் ஆண்டவர் இருதயம் சந்தோஷப்படுகிறது. ஒப்பனே உமக்கு தோத்திரம், 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 தோத்திரம். அநேகர் மேல் ஒரு கிருபை ஆண்டவர் புதுப்பித்திருக்கிறார். ஒரு புது கிருபை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் பின்பதாக ஓடுவதற்கு சோர்ந்து போய் இருந்தாயோ, சோர்ந்து போய் உட்கார்ந்து இருந்தாயோ, சோர்வாய் யோசித்துக் கொண்டிருந்தாயோ, ஒரு புது கிருபை உன் சிரசின் மீது வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு புது கிருபை உன் சிரசின் மீது வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு புது கிருபை சிரசின் மீது வைக்கப்பட்டிருக்கிறது. ரக்கா ரக்கா தியாரா ஷகரா தியாகரா தரோ ரிகா ரதர் யந்தாரா. புது கிருபை, புது கிருபை ஆண்டவர் வைத்து விட்டார். நீ ஆண்டவரை ஓட முடியும், ஓட முடியும், ஓட முடியும். ஓ ரக்கா மகா தரா ஷகலா தரா தியாந்தாரா கரா ரிகா ரதரா மகா ரதல யந்தாரா தியாகல தலபா. ஒரு பலன் உன்னை நிரப்பி இருக்கிறது. உன் கிருபை, ஆண்டவருடைய கிருபை உன்னை நிறைத்து இருக்கிறது. மகிமை உன்னை மூடி இருக்கிறது. அல்லேலூயா. ஓ ரம்மா லியாரா தியாலா சங்கரா தரியாந்தா ரதோலியா கந்தரவோ. நடக்க முடியல யோசிக்கிறியோ? இந்த பாதை நடக்க யோசித்துக் கொண்டிருக்கிறாயோ? நீ கர்த்தருடைய கரத்திலே இருக்கிறாய். மறந்து போகாதே. கர்த்தர் உன்னை தூக்கி சுமக்கிறார். கர்த்தர் உன்னை தூக்கி சுமக்கிறார். கர்த்தர் தோளிலே தூக்கி சுமந்து கொண்டிருக்கிறார். ரிகா ரக லிமா கர தில கத ரம லத ரத ரியாந்தா ரத ரியா கர தரபல. ஓ ரம கதல ஷகர தில பத ரமலி திரியாந்தா ரதியா கல தரபல. தேவ பிரசன்னம் அளவில்லாமல் இறங்கி இருக்கிறது. ஜெபம் போனா போய்கிட்டே இருக்கும். யோபு சொல்லுகிறான், ஆண்டவரை முன்னால பார்த்தாலும் இல்லை, பின்னால பார்த்தாலும் இல்லை, வலது பக்கம் இடது பக்கம் இல்லை. ஆனால் ஒன்று எனக்கு தெரியும், நான் போகும் வழியை என் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நான் செல்லுகிற பாதையை என் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அவர் அறிந்தால் பலன் கொடுப்பார். அவர் அறிந்தால் கிருபை கொடுப்பார். அவர் அறிந்தால் சத்துவத்தை கொடுப்பார். அவர் அறிந்தால் தூக்கி சுமப்பார், மகிமைப்படுத்துவார். சிலுவை ஒரு மனிதனை மகிமைப்படுத்தும். சிலுவை ஒரு மனிதனை உயர்த்தும். சிலுவை ஒரு மனிதனை கனப்படுத்தும். தகப்பனே உமக்கு தோத்திரம், 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 தோத்திரம். அன்புள்ள பிதாவே உமக்கு தோத்திரம். இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் மத்தியான வேலைக்காக தோத்திரம். எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு தோத்திரம். எங்களையே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உண்மையான ஒரு சாரமுள்ள உப்பா இருப்பதற்கு எங்களால் முடியல ஆண்டவரே. அநேக நேரங்களை தவறி விடுகிறோம் ஆண்டவரே. ஆனாலும் மீண்டும் ஒரு விசை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. முதல் அன்பு, முழு அன்பு உம்மீது வைப்பதற்கும் ஆண்டவரே, சிலுவை எடுத்துக்கொண்டு சந்தோஷமாக உம்மை பின்பற்றுவதற்கும், எல்லாவற்றையும் வெறுத்து உம்மை பின்பற்றுவதற்கும் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. எங்களை சாரமுள்ள உப்பாக நீர் மாற்றி இருப்பதற்காக உமக்கு தோத்திரம். ஆமென். உமக்கு நன்றி. அநேகரை ஆண்டவர் மாற்றிவிட்டார். அல்லேலூயா. உண்மையுள்ள சீசனாய் ஆண்டவர் மாற்றிவிட்டார். உண்மையுள்ள சீசை ஆண்டவர் மாற்றிவிட்டார். அல்லேலூயா. அந்த தேவ கிருபை மாற்றிவிட்டது.
கர்த்தாவே உமக்கு தோத்திரம் தோத்திரம் தோத்திரம். கரங்களை உயர்த்தி இருதயத்திலும் அர்ப்பணித்த பிள்ளைகளுக்காய் தோத்திரம். அந்த அர்ப்பணித்தை அங்கீகரித்து நீர் அப்படியே நீர் மாற்றிவிட்டு அன்புக்காக உமக்கு தோத்திரம் கர்த்தாவே. இங்கே வீட்டுக்கு போன பிற்பாடும் இரவில் படுக்கைக்கு போகிறதுக்கு ஒரு 10 நிமிஷமாவது உட்காந்து யோசிங்க. ராத்திரி படுக்கைக்கு போகிறதுக்கு முன்னால் எல்லாம் சாப்பிட்டு தூங்க வச்சுட்டு உங்கள் பாய் பக்கத்துலேயோ அல்லது கட்டில் பக்கத்துலேயோ உட்காந்தோ முழங்கால் படிக்கிட்டோ இந்த 3 காரியம் திரும்ப ரீகால் பண்ணி பாருங்கள். கேட்டு தேவனுடைய வார்த்தை ரீகால் பண்ணி கேட்டு பாருங்கள். நெட்டில் இருந்தால் திரும்ப இருக்க போட்டு கேட்டு பாருங்கள். பார்க்க 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 இன்னும் உங்களோட ஆண்டவர் பேசி இன்னும் உங்களை பலப்படுத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஒருவரையும் பேர் பேராக நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்களை பலப்படுத்தின அன்புக்காக தோத்திரம். படிக்கிற படிப்பை நீர் ஆசீர்வதியும். தொழில் வியாபாரம் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. வியாதிகள் பலவீனங்கள் நோய்கள் நீங்கட்டும். ஆழைத்து நன்மை நாளை திருப்திப்படுத்தி நீர் அனுப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவினால் அந்த எல்லோரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் கர்த்தாவே. அடிமை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஊழியங்கள் பொறுப்பாக செயல்படுகிற எல்லாரையும் கர்த்த நீர் ஆசீர்வதியும். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. நீர் பெருகிறாக சிறுக வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.